அனைவருக்கும் வணக்கம். கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவங்களுக்கு தற்போது சிபிஐ டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அதில் முக்கியமான அப்டேட் இன்னைக்கு வெளியாக இருக்குங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்களை பார்த்துட்டு அப்படியே சிபிஐ விசாரணையில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம முழு விவரமாகவே பார்த்துடலாம். தற்போது பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் கட்ட தலைவர்களான புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, மதியழகன், அதற்கப்புறம் நிர்மல்குமார் இவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த விஷயங்கள் சிபிஐ சம்மன் கொடுத்து தமிழக வெற்றி கழகத்தை 3 நாளாக விசாரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த விஷயங்களை இந்த திராவிட மாடல் அரசு எப்படி தெரியுமா பரப்புரை செஞ்சிட்ருக்கு. இப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, தூய்மை பணியாளர் மெரினா கடற்கரையில் போராட்டங்களில் ஈடுபட்டுருக்காங்க. அதாவது போய் பார்த்திங்கன்னா தண்ணியில் விழுந்து பார்த்திங்கன்னா தற்கொலை பண்ணிக்கும் சூழ்நிலையெல்லாம் உருவாக்கி அங்கே ஒரு பயங்கரமான ஒரு போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. இந்த பக்கம் ஆசிரியர்கள் இவங்களெல்லாம் தரத்தரன்னு இழுத்துட்டு போகிற அந்த சம்பவங்களை நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நர்ஸு, பார்த்திங்கன்னா செவிலியர்கள் இவங்கெல்லாம் போராடிட்டு வரும்பொழுது ஒவ்வொரு போராட்டங்கள் தமிழ்நாடே பார்த்திங்கன்னா அலுவலப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா திருத்தணியில் ஒரு ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர் கஞ்சா போதையில் ஒருத்தர் என்ன பண்ணினாங்க பார்த்தீங்களா, எத்தனை 80 இடங்களில் வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக அசம்பாவிதம் நடக்கிறதுனால இதையெல்லாம் அப்படியே மூடி மறைக்கிறதுக்கு இன்னொரு சம்பவத்தை கையில் எடுத்து பார்த்திங்கன்னா மீடியாக்களில் பூதாகாரமாக்குனாங்க. அது எந்த விஷயம் தெரியுமா? ஏன்னா நேற்றுக்கு முன்தினம் ராமதாஸ் ஐயா செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கூட்டினாங்களா, அதில் ராமதாஸும் அன்புமணி அவர்களும் உச்சக்கட்ட மோதல், பாமக 2ஆக உடைகிறது அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா மீடியாக்களில் போட்டு பூதாகாரமாக்குனாங்க. அதற்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழக 2ஆம் கட்ட தலைவர்கள் சம்மன் கொடுத்து அதுவும் டெல்லியில் கொண்டு போய் விசாரிக்கிறாங்க. இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மாட்ட போகிறாரு, பார்த்திங்கன்னா அரசியல்லேருந்து அவர் ஓட போகிறார் அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா செய்திகள் பரப்புரை செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி டெல்லியில் 3 நாட்கள் நடந்த விஷயங்கள் என்ன தெரியுமா? இன்றைக்கி வந்த விஷயங்கள் என்ன தெரியுமா? இதில் 45 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது கேள்வி 45 கேள்வி ஒன்று தான், ஆனால் தனித்தனி நபர்களிடம். இதில் முக்கியமாக ஒரு நபரை பற்றி இது வரைக்குமே வெளியில் வரவே இல்லைங்க. அதாவது விஜய் கேரவனை ஓடிட்டு போன அந்த டிரைவர்கிட்ட விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அதை பற்றி அதில் எந்த நியூஸுமே சொல்லவே இல்லை. அவரிடம் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையோடு விசாரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கரூர் மாவட்ட ஆட்சியர் முக்கியமாக சிக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். அப்போது 45 கேள்விகள் அனைவரிடமும் கேட்கப்பட்ட பொழுது அங்கே முக்கியமாக விஜய் கேரவன் டிரைவர்கிட்ட கேட்கும் பொழுது விஜய் டிரைவர் என்ன நம்ம சொல்லியிருக்காரு, அங்கே என்ன நடந்ததுன்னு. ஏன்னா மற்றவங்க எல்லாமே காரில் அங்கங்கே வருவாங்க. பார்த்திங்கன்னா விஜய் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர முடியாது, யாரும் நம்ம 2ஆம் கட்ட தலைவர்களை சொல்கிறோம். ஆனால் கேரவனுக்குள்ளே இருந்தாலுமே எந்த அளவுக்கு அவங்க பார்த்திங்கன்னா வெளியில் நடக்கிற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்றத விட டிரைவர் கண்டிப்பாக அனைத்து விஷயங்களையும் மேக்சிமம் தெரிஞ்சிருப்பார். அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா டிரைவர் சொன்ன வாக்குமூலம் முக்கியமாக எடுத்திருக்காங்க. அவர் சொல்லும்போது நாமக்கல்லேருந்து நாங்கள் கரூருக்கு வந்துட்டு இருந்தோம், வரும்பொழுது வழி நெடுக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம், எங்களால் வரவே முடியல, அதுக்கு தான் காலதாமதமாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா காவல்துறை எங்களுக்கு போதுமான வசதிகள் செய்யப்படவே இல்லை, நாங்கள் கரூருக்கு வர்றதுக்கு அந்தளவுக்கு சிரமப்பட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கரூரில் அந்த கூட்ட நெரிசல் இருக்கும் இடங்களில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அங்கே போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாகனம் அதாவது இந்த கேரவனை முன்னோக்கி செல்ல சொன்னது பார்த்திங்கன்னா யார், இவர் கேரவன் டிரைவர் தான் எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் விஜய் கொஞ்சம் முன்னே போகணுன்னு சொன்ன மாதிரி டிரைவர் சொன்ன மாதிரியும் பார்த்திங்கன்னா வெளியில் பரப்புரை செஞ்சுட்டு வராங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. காவல்துறை அந்த ஃபோக்கஸ் லைட்டு இருக்க இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வர சொன்னாங்க. அந்த இடத்துல தடியடி நடத்தினது காவல்துறை அப்படின்றத பார்த்திங்கன்னா டிரைவர் பளிச்சுன்னு சொல்லியிருக்காரு. இதில் டிரைவர் சொன்ன வாக்குமூலம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக சிபிஐ எடுத்துகிட்ருக்காங்க. இதில் எல்லா ஆதாரங்களுமே யார் பார்த்திங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாரும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் காவல்துறை விசாரிக்கும் பொழுது இதே 45 கேள்வி கேட்கப்பட்டது. அதில் செருப்பு வீசினாங்களே விஜய் மேலே, அந்த செருப்பு வீசினது யார் அப்படின்னு அவங்கள கேட்கும் பொழுது இதை பற்றி அவங்க காவல்துறை பக்கம் பதில் வரவே இல்லை. ஆனால் சிபிஐ அவனை அலேக்கா தூக்கி விசாரிக்கும் பொழுது டிஎம்கேவை சார்ந்த நபர் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. டிஎம்கே சார்ந்த நபர் அப்படின்னா அடுத்து யாரோட ஆளாக இருக்கும்?
ரூபா பாலாஜியோட ஆளாக இருக்கும், அவரோட ஆளு தாங்க, ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டாங்க. இதற்கும் காவல்துறை சைட்லேருந்து பதில் எதுவுமே வரல. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரூபா பாலாஜியோட ஆள் அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கட்டம் இவர் இங்கே ஏன் வரணும், அதாவது விஜய் அவர்களை பார்ப்பதற்கு வர்றது அப்படின்னா நீங்கள் பார்க்க வரலாம், ஆனால் செப்பலை தூக்கி போட்டதுக்கு காரணம் என்ன? அப்போது எதையோ ஒன்றை இந்த டிஎம்கே அரசு வந்து மறைக்கிறது, அதாவது மக்களை பாதுகாப்பதற்கு பதிலாக இங்கே அசம்பாவிதங்களை ஏற்படுத்துவதற்கு துணை போயிருக்கிறதா அப்படின்ற சந்தேகம் எழுகிறது. அதற்கு காரணம் இங்கே இந்த 45 கேள்விகள் கேட்கப்படுது பார்த்தீங்களா, அதில் முன்னுக்கும் புறனாக காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் சொன்ன விஷயங்கள் தான். அதில் தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் முன்னுக்கு புறனாக சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் தவறாக பரப்பப்படுகிறது. இவர்கள் வந்து முன்னுக்கு புறனாக சொன்னாலுமே ஆதாரங்கள் கொடுத்து விட்டார்கள். தமிழக வெற்றி கழகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரவனில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் அனைத்தையும் கொடுத்துட்டாங்க. இதில் அவங்க மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இதில் நம்ம திரும்பவும் சொல்ல வர்றது என்னென்னா, விஜய் கேரவன் டிரைவர் அவர்களின் வாக்கு மூலம் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜய் மீது செப்பலை தூக்கி போட்டது வந்து விஜய் ரசிகர்கள் அப்படின்னு நீங்கள் அங்கே சொல்லிட முடியாது. ஏன்னா விஜய் ரசிகர் வந்து விஜய் மேலேயே செப்பல் தூக்கி போட மாட்டான். இதே இங்கே வருவோம், ஸ்டாலின் அவர்கள் முதல்வரை வந்து இந்த மாதிரி ஒரு மேடையில் தேர்தல் பரப்புரை செய்கிறாரு, இல்லை ஏதோ ஒரு கட்சி விஷயமா அங்கே பேச வராரு அப்படின்னா, அங்கே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா என்ன நடந்திருக்கு நேரம் யோசிச்சு பாருங்கள். அங்கேயும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே சார்ந்த நபராக தூக்கி போடுவாங்க, வேறு ஒருத்தர் தானே போடுவாங்க. இது கூடவா தெரியாது, சின்ன குழந்தை கூட தெரிகிற விஷயம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்திற்கு சிபிஐ வந்திருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரூர் ஆய்வாளர் வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டு தான் இந்த விசாரணைலாம் நடைபெற்றது. அதாவது யார் யார் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க, ஏன்னா முக்கியமாக ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா காவல்துறை தான் அந்த அசம்பாவிதங்கள் சம்மந்தப்பட்டு எஃப்ஐஆர் போடுவாங்க. அதை நோக்கி தான் வந்து சிபிஐ வந்து பார்த்திங்கன்னா அஜய் ரஸ்தோகி தலைமையில் விசாரணை நடைபெற்றது. இப்போ என்னன்னா, சிபிஐ வந்து ஒரு விசாரணை அறிக்கையை பார்த்திங்கன்னா முழுவதுமாக தயார் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த எஃப்ஐஆர், அதாவது கரூர் ஆய்வாளர் போட்ட அந்த எஃப்ஐஆரை கிழித்து தூக்கி ஓரமாக போட்டு புது எஃப்ஐஆரை தயார் செய்ய இருக்கிறார்கள். அந்த எஃப்ஐஆருக்குள்ளே யார் யார் வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக செந்தில் பாலாஜி தற்போது தான் உள்ளே என்ட்ரியாக போகிறார். டெல்லிக்கு போனாங்க, தமிழக வெற்றி கழகம் மாட்டுச்சுன்னு சொன்னாங்கல்ல. இப்போது அஜய் ரஸ்தோகி தலைமையில் 4 பேர் சேர்ந்த ஒரு குழு தான் விசாரணை மேற்கொண்டது. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் சிபிஐ அலுவலரும் பார்த்திங்கன்னா சிபிஐ சார்ந்த முக்கிய பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்கள் முன்னிலையில் தான் இந்த விசாரணை நடைபெற்றிருக்குது. அதாவது 4 ரூமில் 4 பக்கமாக இருந்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க தனித்தனியாக. அப்படி இருக்கும் பொழுது இறுதியாக முடிவு செய்யப்பட்டது பார்த்திங்கன்னா புதிய எஃப்ஐஆர் போடப்பட்டு அதில் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு பார்த்திங்கன்னா டெல்லிக்கு விசாரணைக்கு அழைக்க போகிறாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை கிண்டல் பண்ணிங்கல்ல, செந்தில் பாலாஜி எதுக்குப்பா டெல்லிக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி செய்தி எப்படி போடுவீங்கன்னு எங்களுக்கும் தெரியும். நீங்கள் சுற்றி போட்டாலும் இல்லை ரிவர்ஸ் அடித்து போட்டாலுமே மாட்ட போகிறது யாருன்னு மக்கள் ஆல்ரெடி தீர்மானம் பண்ணிட்டாங்க. மக்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் விசாரணை மேற்கொண்டு வரும் சமயத்தில் தற்போது செந்தில் பாலாஜி என்ட்ரி ஆகும் சமயத்தில் செந்தில் பாலாஜி என்ன சொல்ல போகிறாங்க நடக்கிறதுக்கு, ஏன்னா எல்லா ஆதாரங்களும் அவங்க இருக்குது, மூடி மறைக்க முடியாது. இதே பார்த்தீங்கன்னா விசாரணை வந்து விஜய் அவர்களையும் அழைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இறுதி கட்டத்தை நெருங்கி விட்டது இந்த கரூர் சம்பவம், அதாவது இந்த சிபிஐ விசாரணை. அப்படிங்கும்போது விஜய் அவர்களுக்கும் சம்மன் கொடுத்து அவர் தரப்பில் வந்து விசாரணை மேற்கொள்வாங்க. அப்போது செந்தில் பாலாஜி விசாரிக்கும் பொழுதும் விஜய் அவர்களை விசாரிக்கும் பொழுதும் என்ன உண்மை வெளிவரும்? நடந்த உண்மையை தானே நீங்கள் சொல்லுவீங்க. அங்கே முரண்பாடாக யார் சொல்லுவா? கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே நடந்த சம்பவங்கள் அப்படி. ஏன்னா உடற்கூறு ஆய்வு வந்து நைட்டோட நைட்டாக முடிச்சிங்கல்ல, அது முக்கியமாக முன்னிருந்து நடத்தினது யார்? நம்ம ரூபா பாலாஜி அவர்கள். அப்போது இந்த கேள்வியெல்லாம் வைக்கப்படும் பொழுது விஜய் எதுக்கு பதில் சொல்லுவார்? ரூபா பாலாஜி நான் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவரே முன் வந்து சொன்னார் கூட பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்? பிரச்சனை தான் நடக்கும். இதுக்கு காரணம் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா சிபிஐ வந்து டாக்டர்களிடம் விசாரணை மேற்கொண்டது. அதில் நான் வந்து 41 உடல்களை கொண்டு வரேன், இந்த 2 மேஜையில் உடற்கூறு ஆய்வு வந்து இத்தனை மணி நேரத்தில் நீங்கள் செஞ்சு காமிங்கலாம் சொல்லி அங்கேயே சோழியை முடிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? முதல்வர் இதுக்கு 20 அங்கே வந்தார், இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் தான் பாலாஜி அவர்களை பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம மக்கள்கிட்டையும் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா சிபிஐ இதைத்தான் பண்ண போகிறாங்க. விஜய் வந்து அங்கே நடந்த விஷயங்களை
மட்டும்தான் சொல்ல போகிறாரே தவிர அதற்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த துறையை சார்ந்தவர்கள், அதாவது மின்சார நிப்பாட்டினதா இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டர் ரூமில் என்ன நடந்துச்சு, நீங்கள் எப்போ பவர் ஆஃப் பண்ணீங்க போனீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறையும் விசாரிக்கும் பொழுது, இதில் கலெக்டரும் உள்ளே வந்து விசாரிக்கும் பொழுதும் காவல்துறை விசாரிக்கும் பொழுதும் அவங்க எல்லாம் பதில் சொல்லுவாங்களே தவிர இங்கே செந்தில் பாலாஜி அவர்கள் இதற்கு எல்லாத்துக்குமே சேர்த்து பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இதில் அவர் முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அவர் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா சிபிஐ வந்து பார்த்திங்கன்னா ஆணிவேரிலிருந்து எல்லா விஷயங்களும் எடுத்து பார்த்திங்கன்னா வைத்திருக்கிறார்கள். அதை நோக்கி தான் இந்த 45 கேள்விகள் அனைவரிடமும் கேட்கப்பட்டது. அதே கேள்வி தான் செந்தில் பாலாஜி அவர்களும் கேட்பாங்க, இங்கே விஜய் அவர்களும் கேட்பாங்க. அப்போது இங்கே தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் கட்ட தலைவர் அந்த 4 பேர், டிரைவர், இவங்க 5 பேரையும் சேர்த்து, காவல்துறை 3-4 பேர் சேர்த்து, கலெக்டரு, அதுக்கப்புறம் இப்போ விஜய் அவர்கள் வந்தாலும், அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தாலும், இவங்கள்ட்ட எல்லாமே இந்த 45 கேள்வி கேட்கப்படும் பொழுது பதில் எங்கே முரணாக வரும்? நம்ம 10 ரூபா பாலாஜி தான். அதையும் நம்ம பொறுத்து பார்க்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? புஷி ஆனந்த் வந்து ஆதவ அர்ஜுனை மாட்டி விட்டாங்க. ஆதவ அர்ஜுன் வந்து புஷி ஆனந்தை மாட்டி விட்டார். மதியழகன் வந்து பார்த்திங்கன்னா புஷி ஆனந்தை மாட்டி விட்டார். இந்த பக்கம் நிர்மல்குமார் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது சார், எல்லாமே புஷி ஆனந்த் தான் காரணம் அப்படின்னு சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா பரப்புரை செஞ்சுட்டு வராங்க சமூக வலைதளங்களில். இப்போது காவல்துறை விசாரிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் கலெக்டரை விசாரிச்சிருக்காங்க. இவங்களாம் யாரை மாட்டி விட்டாங்க? விஜயை மாட்டி விட்டாங்களா? இல்லை மு க ஸ்டாலின் அவர்களை மாட்டி விட்டாங்களா? கிடையாது. இல்லை, இங்கே யாரையும் மாட்டலை. விசாரணை வந்து அந்த 45 கேள்விகள் மூலமாக தான் நடைபெற்றது. அங்கே எல்லாரும் என்னென்ன நடந்ததுன்ற ஒவ்வொருத்தரையும் சொன்னதை பார்த்திங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் எடுத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அறிக்கையும் பார்த்திங்கன்னா தயார் செஞ்சுருக்காங்க. இந்த இறுதி அறிக்கை வரும்பொழுது யாரை மாட்டி விட்டா உண்மை என்ன அப்படின்றது கண்டிப்பாக தெரிய வேணும். இதில் நீங்கள் உண்மையை மறைத்து என்னதான் போய் பரப்புரை செய்தாலும் உண்மையை மறைக்க முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், அங்கே நடந்த சம்பவங்களுக்கு மக்களின் சாபமும் சும்மா விடாது அப்படின்றதையும் நான் ஃபைனலாக சொல்லிக்கிறேன். அடுத்தடுத்த அப்டேட்டை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வரேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உடனே வந்துடும். இந்த மாதிரி தமிழ்நாட்டின் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் இணைந்திருங்கள். தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.